அப்புறம் நம்ம டேவ் பாவிஸ்டா வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஹவுஸ். இந்த ட்ராப் ஹவுஸுங்கிற படம் வந்து இப்போ 2025 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் அமேசானில் பார்க்கலாம் அஃபிஷியலாக. இந்த ட்ராப் ஹவுஸில் வந்து நம்ம டேவ் பாடிஸ்டாவோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏ ஏஜெண்ட்டாக நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு ஃப்ரெண்டும் வந்து இதில் மெயின் கேரக்டராக வந்து இருக்காங்க. இந்த மெயின் கேரக்டரில் வந்து என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் விற்கிறவங்க, அப்புறம் இல்லீகலாக வேலை செய்கிறவங்க எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சி வந்து அவங்கள போட்டு தள்ளுறது தான் வந்து வேலை. அரசாங்கத்துக்கு வந்து அடிபணியாமல் இல்லீகலாக பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறது தான் அவங்க வேலை. இப்படி அவங்க வேலையை வந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கே வந்து வேலை வைக்கிற மாதிரி இவங்க பசங்க 2 பேரோட பசங்களும் சேர்ந்து வந்து ஒரு வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை பற்றி தான் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பசங்க எல்லோரும் 3 பேரும் 3 கேங்காக சேர்ந்துட்டு இந்த ட்ரக்ஸு சப்ளை பண்ணுறவனுங்க, அப்புறம் ட்ரக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவனுங்க எல்லாத்தையுமே வந்து இல்லீகலாக இப்படி அவனுங்கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையுமே கொள்ளையடிக்கலாம்னு வந்து பிளான் போடுறானுங்க. ஆனால் இவனுங்க மாட்டிக்கிறது வந்து ஒரு அனகோண்டாவோட ட்ராப்லன்னு வந்து இவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து ட்ராப் ஹவுஸ்ன்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. இவனுங்க வந்து எலியும் பூனையும் விளையாட்டும் வந்து விளையாடுறது தான் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த 3 பசங்களும் வந்து பிளான் போட்டு எப்படியாவது அந்த பணத்தை எல்லாத்தையுமே தூக்கணும், அவனுங்க இல்லீகலாக சம்பாதிச்சது, அந்த பணம் வந்து நம்ம ஃபேமிலிக்கும் நமக்கும் வந்து நல்லா யூஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பிளான் போடுறாங்க. அவனுங்க பிளான் போட்ட மாதிரியே வந்து அதுவும் நடக்குது. அவனுங்களும் கொள்ளையடிச்சிடுறானுங்க எல்லா பணத்தையும். எல்லாம் இல்லீகலாக இருக்கிற ட்ரக்ஸ் ஹவுஸிங்கிட்ட இருந்தும். அப்படி ஒவ்வொரு ட்ரக்ஸ் ஹவுஸிங்கிட்ட இருந்து இவனுங்க கொள்ளையடிக்க கரெக்டாக அந்த மெயின் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறவங்ககிட்டே வந்து நெருங்குறாங்க. அவங்ககிட்ட கொள்ளையடிக்கும் போது வந்து இவங்க மாட்டிக்கிறாங்க. இவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. இது அந்த படத்தோட முதுகலை. மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.